Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. நேற்றுக்கு வீடியோ நான் சொன்ன மாதிரியே தான் சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் வந்தோடனே பயந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க. சப்போஸ் அதாவது நான் வந்து அதிகமாக ரேங்க் தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பயங்கரமா என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்றதுக்கு காலேஜ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன சார் பண்ணலாம்? என்னோட ரேங்க் வந்து 1.5 லேக்கு மேல தாண்டி போயிடுச்சு, என்னோட ரேங்க் வந்து 1 லேக்கு மேல தாண்டி போயிடுச்சு, என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை நாம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? எப்ப உங்களுக்கு ஹெல்ப் வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிலே ஆகி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நேரத்துல இருந்து நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். சரியா? வெப்சைட்டுக்குள்ளே போக முடியல. அதாவது அமைச்சர் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அது டிலே ஆகும். சரியா? இல்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வெப்சைட்ல வந்து ஷோ ஆகும்னு நினைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 o'clock நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரியா? ஆனா அபிஷியலா ஒரு அமைச்சர் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷியலா நமக்கு கிடைக்கிறதுக்கு ரேங்க் லிஸ்ட் லேட் ஆயிரும். பார்க்கலாம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நமக்கு எப்படி இருந்தாலும் 10 o'clock நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் குள்ள நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் நமக்கு கிடைச்சா கையில கிடைச்சிடும். அதுல ரொம்ப முக்கியமான திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ரீவேல்யூஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செய்து உங்களோட கட் ஆஃப் மார்க் கரெக்டா இருக்காங்கிறத பாத்துங்க. அப்படி கரெக்டா இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து 12th மார்க் நம்ம டைப் பண்ணவே இல்லை. அதனால நீங்களும் உங்க கட் ஆஃப் மார்க்கை செக் பண்ணீங்க. கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். மேக்ஸ் மார்க் அப்படியே 100க்கு வச்சுங்க. சரியா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆட் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். சரியா? அப்போ அந்த கட் ஆஃப் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேட்டா பர்த் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே லைவ் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறேன். முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.